சினிமாவை பார்த்துட்டு தான் ஏன் மக்கள் வந்துட்டு உலக மக்கள்லாம் நாசமாக போகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சினிமாவையே காரணமாக காட்டிகிட்டு இல்லை. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இருக்குது உலகத்தில், நல்ல பெற்றோர் இருக்காங்க, நல்ல சுற்றம் சூழல் எல்லாம் இருக்குது. நல்லது மட்டுமே நம்ம வந்துட்டு ஈடுபடணும்னு அடிப்படையிலேயே நினைக்கக்கூடிய குழந்தைங்க இருக்குதுங்க. நான்லாம் ரொம்ப உரிமை மாடே அப்படின்னு குரலை விட்டுனா தாத்தான்னு வரால. ஏன் அது ஒரு பெரிய சக்தியா? அப்போ அந்த அப்படி தான் பிள்ளைங்களோட அக்கறையோட ஒரு இன்வால்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொன்ன பாருங்க, ஈடுபாடோட அவங்களுக்கு நீங்கள் எடுத்து வைங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி நீங்கள் இன்னொரு முறை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, அதாவது கொஞ்சம் அக்கறையுள்ள ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இல்லாமல் அக்கறையுள்ள பெற்றோரை பார்த்தா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம். 25 விழுக்காடுக்கு கணிக்க முடியாதா? அப்படி கணிச்சு கொஞ்சம் பிள்ளைங்களை பல பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சா, அன்றைக்கி என்னை கூப்பிடுங்கய்யா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். அவருக்கு நேரம் இருக்குமா இருக்காதான் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. அவருக்கு நேரம் இருக்குது, வருவார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு என்னை கூப்பிடலாம். இதை இப்படிலாம் நடக்கணுன்றது எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் கூடவே இருந்துருவேன். அப்துல் கலாம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி வாழ்ந்துட்டேங்க, இன்றைக்கும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா நான் ரொம்ப முரண்டெல்லாம் பிடிப்பேன். என்ன நல்லவன் நினைக்காதுங்க. ரொம்ப விரும்பலாம் நான் பண்ணுவேன். பசங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா அப்படியே அடங்கிடுவேன், பிள்ளைங்க கூட வந்து உட்காந்துக்குவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி, அதை வெளிப்படுத்தும் விதமெல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட இருக்குதுயா. ஒரு பிள்ளை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே பரவி அவங்க பெற்றோர் வரைக்கும் போய் அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமா? நம்ம பிள்ளை இந்த சப்ஜெக்ட் பேசுதே அப்படின்றத பெற்றோருக்கு அவ்வளோ. அப்படி பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு முறை ஒன்று கொடுக்கணும். அப்போ தப்பு பண்ணுறது யாரு? நம்ம தான்யா அதை நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முடியுமா? முடியும். நாட்கள் நம்ம கையில் நிறைய இருக்குது. நம்ம என்ன ஆக போனோம் ஏதாக போனலாம் தெரியாது. நெகட்டிவாக நினைக்க வேணாம், பாசிட்டிவாக நினைங்க. அடுத்த மாதம் இதில் இது நடத்தணும் அப்படின்னு கொண்டு வாங்க. திட்டமிடல் தான். நீங்கள் திட்டமிட்டாச்சுன்னா நடக்கும். பார்த்துக்கிறவன் அவன். அதான் அப்படி பண்ணுவோம். ரொம்ப மணி 6:45, எனக்கு 7 மணி கொடுத்தாங்க. அந்த ஒரு இடத்துல ஐயா வந்து அந்த பாட்டை அப்படி தொட்டு விட்டுட்டேன். கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காகிதம், விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கருது மலை மாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும், அதை துலக்கமுற உண்ணுவனோ, தொண்டை விக்கி கொழுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிகிறேன். எவ்வளோ பெரிய அடக்கம் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய ஞானிங்க, நமக்கு வழிகாட்ட வந்த பொறுப்புள்ளவருங்க. அவர் சொல்றாரு, கலக்கமர பொது நடம்னான் கண்டு கொண்ட தருணம். அப்போ கூட கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுற பழுத்திடுமோ அப்போடு நான் புரிஞ்சு நடந்துக்கணும், வெம்பி உதிர்ந்திடுமோ அது பாதிலேயே அம்போன்னு போயிடுமோ, வெம்பாத பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கருது மலை மலம் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை, கொலக்கருது மலை மாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும், அதை துலக்கமுற உண்ணுவனோ, தொண்டை விக்கி கொழுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அவனுக்கு தாண்டா தெரியும். குதிக்காத, எல்லாம் கடந்தான் நினைக்காத. இன்னும் நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை. ஒரு அடி எடுத்திருந்தா தான் அடுத்த அடி வைப்போமே, நம்ம தயாராகிடுவோமே. இல்லையே, நம்ம அவ்வளோ வீக்கு.
வீக்குக்கு காரணம் என்ன? திமிரு. அவர் அந்த இது வந்துச்சு பாருங்க, அதை அப்பதான் சொல்லி முடிச்சிடறேன். அதையும் திருமாவளவன் கருணாநிதியை பற்றி பேசுகிறார். இவர் வந்துட்டு பெரியார் கழகத்துக்கு இதுக்கு அவர் இல்லை, வீரமணி இல்லை, சுப வீரபாண்டியன். அவர் என்ன சொன்னார்? டாக்டர், நான் காலையிலேருந்து பார்க்குறேன், நீங்கள் தான் இதுவே நடத்து மாநாடே நீங்கள் தான். காலையில் நம்மளோட சைவத்தை பற்றி அந்த பாட்டாக பிரித்து கொடுத்தீங்க. இப்போ வைணவத்தில் ஒரு பெரும் கேள்வியை, என் வயசுக்கு ஏற்பட்ட கேள்விக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க டாக்டர்னு கேட்டார் சிவ வீரபாண்டியன். நான் சொன்னேன், நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி விட்டுட்டேன். அவர் என்ன கேட்டாருன்னு கேட்டிங்கன்னா, கடன் கொண்டார் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லி இந்த கம்பன் கழகத்தில் உள்ளவங்களாம் மேடையில் பேசும்போது சொல்கிறாங்க, நானும் இந்த ராமாயணத்தை எல்லா காண்டத்தையும் புரட்டி பார்த்துட்டேன், எங்கேயுமே இந்த பாட்டை காணும். உங்களுக்கு யாருக்காவது இந்த சபையில் உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லை, இதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இது திருவிக்கா எழுதிய ஒரு சொற்றொடர் அப்படின்னார். திருவிக்கா எழுதிய சொற்றொடர் அப்படின்னார். நான் என்ன சொன்னேன், வேற என்னால் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியல, கையை தூக்கிட்டேன். டாக்டர், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாரு சுபவி. இல்லைங்க, பேராசிரியர் தப்பாக சொல்கிறாருங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய அரங்கத்தில் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் அதான் உண்மைன்ட்டு போவீங்க. அது அல்லையா உண்மை. அது ஒரு சொற்றொடரே இல்லை, அது ஒரு சொற்றொடரே இல்லை. அப்போ அது ஒரு பாடல்யா. என்ன அப்படி சொல்கிறீங்க, பாடலுங்கிறீங்க? அப்போ தான் சொன்னேன், விடம் கொண்ட மீனை போலும் வெண் தளல் மெழுகு போலும், படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும், திடம் கொண்ட ராமபானம் செருக்களை தூற்ற பொழுது கடன் கொண்டார் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன்ற பாடல். இது விவேக சிந்தாமணியில் வரக்கூடிய ஒரு தனிப்பாடல். விவேக சிந்தாமணியே தனிப்பாட்டு தான், திரட்டுது. அதில் ஒரு தனிப்பாடல் இது. எவ்வளோ அருமையான பாடல் தெரியுங்களா? எவ்வளவோ பிராணிகள் விஷம் சாப்பிடுது, சாகுது. ஆனால் இவர் ஓமான ஓமையை எதை வைக்கிறாருன்னா, விடம் கொண்ட மீனை போலும்னார். எல்லாம் சாகுது, உண்மைதான். அந்த மீன் மட்டும் அந்தரத்தில் வாழுது. புரியுதுங்களா? அந்த அந்தரத்தில் வாழக்கூடிய அந்த தண்ணியில் நீங்கள் ஒரு யூரியா மூட்டையை அலசுங்களேன், எல்லா மீனும் அப்படியே மேலே வந்து துடிக்கும். அந்த நீர் மட்டத்துக்கு மேலே வந்து துடிக்கும். நீர் மட்டம்தான் மட்டம் என்ற சொல்லுக்கு உரியது. புரியுதுங்களா? நீர் மட்டத்துக்கு மேலே வந்து துடிச்சு அப்படியே கரையில் ஒதுங்கி செத்துடும். அதை சொல்கிறாரு, விடம் கொண்ட மீனை போலும், விஷத்தை சாப்பிட்ட மீன் எப்படியோ அப்படியே வெண் தளல் மெழுகு போலும். நெருப்பில் நீ எதை போட்டாலும் எரிஞ்சிடும். ஆனால் மெழுகை எடுத்துகிட்டு போனீங்க கிட்ட போகும்போதே உருகிடும் இல்லை? அதை போல படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும். படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பினுடைய வாயில தேரை மாட்டிடுச்சுன்னா இது பிடிச்சிடும். முன்காலும் தலையும் இவர் வாயில மாட்டிக்கும். யார் வாயில? பாம்பு வாயில மாட்டிக்கும். இவர் என்ன பண்ணுவார், இப்படி இருந்ததுல காலு டப்புன்னு கீழே வளைச்சி உதைப்பார் பின்பக்கம். எதுக்கு உதைக்கிறாரு? தப்பிக்கிறதுக்கு. இவர் தப்பிக்கிறதுனுடைய விளைவு, பாம்போட பல்லு வந்துட்டு இப்படி இருக்கும். இது இப்படி உதைச்சதுனால இவர் உள்ள போவார். பாம்போட வாய்க்கு உள்ளதான் போகும் ஒழிய வாயை விட்டு வெளியில வராது. அப்போ தப்பிக்க எடுக்கும் முயற்சியினுடைய விளைவு தன்னை விரைவாக இரையாக்குகிறது. எப்படி வைக்கிறான் பாருங்க பாட்டை. விடம் கொண்ட மீனை போலும், வெண் தளல் மெழுகு போலும், படம் கொண்ட பாந்தல்வாய் பற்றிய தேரை போலும், திடம் கொண்ட ராமபானம். ராமன் விடக்கூடிய பானம் இருக்க,
இது போய் அங்கே தைக்க வேணாமா, அவன் வந்து குத்திக்க வேணாம். எப்படி ஓமான உண்மையை வைக்கிறான் பாருங்க கவிங்க. படம் கொண்ட பாந்தர்வாய் பற்றிய போய் தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செருக்களை தொட்ட பொழுது அங்கே கொண்டு வந்து வைக்கிறான். கடன் கொண்டா நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன். செருக்கு அப்படின்னா ஆணவம் போர்க்களத்தில் இருக்க அதன் மீது தைத்த பொழுது என்பது பொருள். செருக்களத்துற்ற பொழுது, செருக்கு என்பது ஆணவம். அது எங்க இருந்தா போர்க்களத்தில் இருந்ததாம். அதன் மீது இந்த இது தைத்த பொழுது எப்படி கடன் கொண்டா நெஞ்சம் போலே அங்கதான் வைக்கிறான். யார? ராவணனை. கடன் கொண்டா நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன். வேந்தன் சொல்லியாச்சு, ராவணன். அதுக்கு அந்த கடனுக்கு விளக்கம் தராங்க. கடன் சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? அதானே நினைப்போம். அதுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி எல்லாம் நினைப்போம். இது அது இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடன், பிள்ளைகள் பெற்றோருக்கு கடன், உடன் பிறந்தோருக்கு கடன், உற்றார் உறவினருக்கு கடன், அண்டை வீட்டாருக்கு கடன், வீதிக்கு கடன், நகருக்கு கடன். எப்படிங்க இவ்வளோ இருக்குதான் நம்மளுக்கு கடன். அதுக்கு வீதிக்கு கடன்றதை மட்டும் அவங்க தனியாக பிராக்கெட்டில் போட்டு சொல்கிறாங்க. என்னவா, இப்போ நீங்களும் நானும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி ரோட்டில் நின்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், மும்மொழி அவசியமா இருமொழி அவசியமா? எப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் டிஸ்கஸ் நடக்குது. அந்த நேரத்தில் எங்கேயோ வெளியூரில் வந்து இந்த அம்மா வராங்க. ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து, ஐயா இந்த முகவரி எங்கே இருக்குதுயா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முகவரி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும்ல. நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லலை, மேதாவிங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் அப்பேற்பட்ட விஷயம். நான் என்ன பண்ணுறேன், அப்படி கையை காட்டியது அந்த அம்மா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அவங்கள காட்டி விட்றேன். அதனால இது சொர்க்கத்துக்கு போகுது. எப்படி இவன் மொத்தமும் நரகத்துக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல அவன் கடன்காரன் ஆகிறான். வீதியில் கடன். அட்ரஸ் தெரியாத ஒரு அம்மா வந்தால் அவளுக்கு நீங்கள் வந்துட்டு அட்ரஸை சொல்லியிருந்தீங்கன்னா, வீதியில் கடனில் இருந்து கடமையை நிறைவேற்றினீர். கடமையை நிறைவேற்றாததுனால் நீங்கள் கடன்காரன் ஆனீர். எப்படிங்க எங்கே கொண்டு போய் எப்படி வைக்க, நம்மளை எப்படிலாம் சிந்திக்க வைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு தான் போங்க, உள்ள நுழைய பாருங்க, செய்திகளை பாருங்க. அவ்வளோ விஷயம் புரியாமல் இருக்கும், அப்புறமா தான் தெரியும். அப்பா அப்படியா, அப்படி வச்சிருக்கான். அதில் அதையெல்லாம் நான் அன்னைக்கு எடுத்து பேசினேன். சுபவி வந்துட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறேன் டாக்டர். அது அப்போ கூட என் வாய்ஸ் மேலே, அது உங்கள் தப்பு இல்லைங்க, அது உங்கள் தலைவர் தப்பு. எப்படி யாரு அவருடைய தலைவர்? யாரு? பெரியாரு. அவர் தான் சொல்லிட்டாரா, எனக்கு அறிவாளி வேணாம், எனக்கு முட்டாள் தான் வேணும்னாரு. நீ முட்டாள் கூட இருக்கிற இரு. எப்படி முட்டாள் தான் வேணும்னு அவர் தான் சொன்னார், பெரியார் தான் சொன்னார். எனக்கு அறிஞர்கள் வேண்டாம், எனக்கு முட்டாள் தான் வேணும். நீங்களும் முட்டாளுங்க இருங்க. நான் அந்த நேரத்தை எடுத்து விடைச்சி பேசினேன், எல்லாரும் கைத்தட்டுறதுக்காக வேண்டி. எதுக்காக சொல்ல பாருங்க, இப்படியெல்லாம் செய்திகள் அந்த ஓமைப்படுத்தி பேசக்கூடியதில் கிடைக்கக்கூடிய செய்திகள் இருக்க, அதையெல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கும்போது அவங்க ஒரு நல்ல சூழ்நிலையில் அதை அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படி வரணும். எனக்கு எதை எடுத்து படித்தாலும் எனக்கு இப்படி தனியாக தோணும். என்னை வந்துட்டு ஸ்ரீராம நவமிக்கு என்னை பேச கூப்பிடுவாங்க. ஸ்ரீராம நவமிக்கு என்னை பேச கூப்பிட்டா ராமாயணத்தை பேசுவேன். வேறு சில நேரங்களில் வந்துட்டு மகாபாரதம் பேசுவேன். அதில் எல்லா இதையும் நான் படிச்சிருக்கேன். அதனால் தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற அவமானத்தை எடுத்து வைப்பேன். நடக்குது. ஆக இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்து எதுன்னு சொன்னாக்க திருவருட்பா. அந்த திருவருட்பாவை நமக்கு கொடுத்தது யாருன்னு சொன்னால் திருவருட் பிரகாச வள்ளலார். அவர் பாட்டில் தான் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, இல்லை இல்லையே. அவர் கவலை கொண்டார், அக்கறை கொண்டார்.
இது எல்லாருக்கும் நம்ம எடுத்து வைக்கணும்னு அழகாக எடுத்து வச்சேன். இல்லைன்னா அன்னைக்கு வந்துட்டு திருட்டு பயலாகவும் ரவுடி பையன் எல்லாரும் என்ன அப்படி பேசுவாங்க. அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வாங்கையான்னு கூப்பிட்டு வச்சு எனக்கு சோறு பரிமாறுறாங்களே சொல்லுங்க. இல்லை அதுதான் திருவருட்பா தான் அதற்கு காரணம். ஒரு நேரத்தில் என்னை பார்த்து பயந்து ஒதுங்கினாங்கய்யா. அவன் வரான் சண்டாளன், எனக்கு நல்ல பேர் அதெல்லாம் சண்டாளன் எனக்கு பேர். சண்டாளன் வராண்டி அப்படின்னு சொல்லுவோம், ஒதுங்கி நிற்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி நான் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே நம்ம பெரிய இதை சால்வை சாப்பிட்ற மாதிரி கிரீடம் வச்ச மாதிரி அப்படி. இப்போ தான் தெரியுது காரி துப்புன அவங்க எல்லாரும் நம்மளேன்றது. ஆனால் அதையெல்லாம் தெளிவுபடுத்தணும். அதை தெளிவுபடுத்துறதுக்காச்சும் ஒரு திருவருட்பா தேவைப்பட்டுச்சுல்ல. அதனால் நான் எல்லா வகையிலையுமே நான் எதுலெல்லாம் இன்னைக்கு உலக அளவில் நிற்கிறேன். இன்னைக்கு நான் இதில் இட்டாலியில் போய் ஃப்ளைட்டில் இறங்கிட்டேன்னு சொன்னால் இராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் வந்து நின்று என்னை மரியாதை பண்ணி வண்டியில் பெரிய வண்டி எனக்கு கூட்டிகிட்டு போகிற வண்டி, முன்னாலே பிள்ளைங்களையும் வண்டி என்னை வந்து கூட்டிகிட்டு போவோம். ஒரு சயின்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண சயின்டிஸ்ட்டுக்கே இவ்வளோ மரியாதைங்க. இராணுவமே வந்து நம்மளை மதித்து கூட்டிகிட்டு போகுது. அன்றைக்கி அப்படி தான் மதித்து என்ன ஏர்போர்ட்டில் விட்டாங்க. அங்கேருந்து வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி திருவருட்பா தான் காரணம். சன்மார்க்கத்தினுடைய ஈடுபாடுகள் தான் மக்களை என் கூட இருந்து ஈடுபட வச்சது. அதனால் நம்ம அதை தொடரணும், இதை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் எல்லாம் உட்காந்து சத்து விசாரம் பண்ணுங்கய்யா. ஐயா சொல்கிறாரு, எந்த தேவையாக இருந்தாலும் சத்து விசாரம் பண்ணு. சத்து விசாரம் பண்ணுனா உனக்கு விளக்கம் விடை கிடைக்கும். நீங்கள் உட்காந்து பேசுங்க. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் சொன்னார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பேசுங்க. நாளுக்கால அவங்கவுங்க கருத்துக்களை பரிமாறிக்குங்க. நீங்கள் ஒரு தேதியை குறிச்சிட்டு எனக்கு தகவல் சொன்னால் போதும், நான் உடையாந்துருவேன். அதனால் எனக்கு வருவாரா வரமாட்டாரா இந்த தேதி என்னை கேளுங்க. தேதி எங்கே வெளியூருக்கு போகாமல் உள்ளூரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன், வந்துடுவேன். வெளியூருக்கு போயிட்டு இருந்தால் தான் கஷ்டம். அப்படி இல்லாமல் வேறு எதுனா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொன்னால் நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கணும். நான் அப்போ சொல்லுவேன் உங்கள்கிட்ட, நான் இத்தனை மணிக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி வரேன்னு சொல்லுவேன். பார்ப்போம், இறைவன் செயல். இவ்வளோ பேர் இருந்து பொறுமையாக, அதாவது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, அதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். தெரிவிச்சிட்டா போதாது, அது கேட்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை. விளையாட்டில் ஒரு நேரத்தை செலவு பண்ணுறதுன்னு சொன்னால் அது பெரிய விஷயம். நான் திட்டமிட்டேன், சொன்னாங்க, வந்துட்டேன், முடிஞ்சு. ஆனால் இவ்வளோ பேர் இந்த நேரத்தை செலவு பண்ணணுமே ஐயா, இவ்வளோ பேர் இந்த நேரத்தை செலவு பண்ணணுமே, சாதாரண விஷயமா அது இல்லை. ஆமாம், அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதனுடைய மகத்துவத்தை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணால் நடந்துடும். அதனால் விரைவில் இன்னொரு நாள் நம்ம சந்திப்போம், இறைவன் நாடி நாள் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எல்லாம் செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த பெரியவங்களாம் சும்மா அவங்க நாள் முடிஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம தேய்க்கணும். ஆமாம், அவங்க தான் எடுத்து வைக்கணும். அவங்க முறையாக எடுத்து வைப்பாங்க. அவங்க எப்படி எடுத்து வைக்கணுன்ற பயிற்சி நம்ம கொடுக்கலாம். அதனால் என்னுடைய பயிற்சி, என்கிட்ட இருந்து பயிற்சி எடுக்கிற பிள்ளைங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட பின் வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே இதாக ராதாகிருஷ்ணன், ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 87 பேர், 87 பேருக்கு எம்டி சீட்டு கொடுத்தார். சும்மா ஒன்றும் கொடுக்கல, பிள்ளைங்களை வச்சு எல்லாம் எக்ஸாம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுத்தார். அத்தனை பேருக்கும் 87 பேருக்கும் கிடைச்சி. இப்பவும் பிள்ளைங்க அவளோடு எதிர்பார்க்குறாங்க நம்ம எல்லாம் எடுத்து வைக்கிற விதம். அப்படி அதே மாதிரி அடுத்த முறை வரும்பொழுது யாராவது ஒருத்தர்
ஏதாவது ஒரு நோய் தொடர்பாக கேளுங்க. அதற்கான காரணம், அதை எப்படி ஈடுபடணும், அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நான் சொல்லித்தரேன். அதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். சும்மா ஒரு வாழ்வியல் தேவைக்கும் ஒன்று இருக்கட்டுமே. ஏன்னா மலேசியாவில் நான் பேச போனேன்னா அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து உட்காருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க சமையல் பற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி அப்படி ஏதாவது ஒரு துறையிலிருந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். எல்லாரும் நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஒரு நாள் குறிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். வரும்போதே நமக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். வந்ததும் காய்கறி நறுக்கிறது தான், சமைக்கிறது தான். ஆமாம், எல்லாம் உட்காந்து சமைச்சு சாப்பிடுவேன். எங்கள் சங்கத்தில் எல்லாம் அப்படி தான் பண்ணுறோம்.